எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தங்கராஜ் ஆனந்த், சாயலைட் இந்தியாவோட ஃபவுண்டர். இப்போ ஒரு ஜென்ரேஷன் டெக்னாலஜிக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் ஃபோக்கஸை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த நேரத்தில் ஒரு கேள்வி மனசுக்குள்ளே வந்தது, இந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை யார் கைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக கடந்த வருஷம் பாப்பேன்ற இடத்துக்கு தாய்லாண்டில் மெடிடேஷனுக்காக போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஆர்டினேஷன் பண்ணியிருந்தேன் 2022. இப்போ 2024 நான் அங்கே போயிட்டு வந்தேன் தாய்லாண்டுக்கு. அதுக்கப்புறமா கடந்த வருஷம் இந்த மெடிடேஷனில் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ் வந்தது. அது என்னன்னாக்கா, ஃப்யூச்சர் எஜுகேஷன் மாறப்போகுது. நாங்கள் ஆல்ரெடி 2 இயர்ஸாக அந்த டைமில் மெடிடேஷன் பண்ணியிருந்த டைமில் நாங்கள் 2 இயர்ஸாக ஆல்ரெடி ரன் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஏஐயில் இண்டஸ்ட்ரி 6 வர போகுதுன்ற ஃப்ளாஷ் வரும்போது எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா, மிஷின் இன்டெலிஜென்ட்டாக மாறப்போகுது, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மனுஷ மனசு வீக் ஆகக்கூடாது இந்த டைமில். ஏன்னா ஏஐயை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அதுக்கிட்டே எல்லாரும் இதுவும் கேட்கும்போது நம்ம என்ன ஆகுதுன்னா, நம்மளோட மைண்ட் பவர் கொஞ்சம் டவுனில் ஆகுது. அதை இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம இன்னோவேட்டர் ஐடியாஸில் எனக்கு தோணியிருக்கு. அந்த ஐடியாவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். இந்த எல்லாருக்குமே இது காமனாக யாருக்கு வேணாலும் அப்ளிகபிள், அதனால நான் இதை ஷேர் பண்ணுறேன். அதனால தான் சாயலைட் இந்தியாவும் மைண்ட் பவரையும் ஆட் பண்ணிட்டோம் நாங்கள் எங்களோட கரிக்குலத்தில். நாங்கள் ரொபோட்டிக்ஸ் மட்டும் கற்றுக் கொடுக்கல, ஏஐ மட்டும் சொல்லிக் கொடுக்கல, மனுஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதை பற்றி கற்றுக் கொடுக்குறோம். டெக்னாலஜியும் மைண்ட் பவரும் ஒன்றா கம்பைன் பண்ணி ஃப்யூச்சர் கிரியேட்டர் உருவாக்குறது தான் எங்களோட ஐடியா. ஸோ ஃப்யூச்சர் கிரியேட்டர்ஸ் க்ரியேட் பண்ணும்போது இன்னோவேஷன் ஹப்புன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இதை ஸ்கூல்ஸு, காலேஜஸ் எல்லா இடத்துலையுமே நாங்கள் இதை இன்சிஸ்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எனர்ஜி, 4 பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். எனர்ஜி, எஃபர்ட்டு, விக்ட்ரி அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த 4 விஷயந்தான் இதை கோராக வச்சு நாங்கள் இந்த கரிக்குலம் க்ரியேட் பண்ணுறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எனர்ஜின்றது ஒரு நம்மளோட உயிர் சக்தி, நம்மளோட ஃபோக்கஸ், நம்மளோட ஃப்ரீக்வன்சி. இந்த 3 தான் நம்ம எனர்ஜியில் அக்கௌண்டபிலிட்டியில் எடுத்துக்கணும். எஃபர்ட்டுன்றதை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கண்டினியூஸ் ஹார்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கோம், அதுக்கப்புறம் எவ்வளோ கமிட்மெண்ட்டாக அந்த கோலை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோன்றது இருக்குது. கோலுன்றது ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் இன்னோவேஷன் ஹப்பில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரதுக்கு எவ்வளோ கமிட்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து வரும். டிசிப்ளின் நம்ம எவ்வளோ ஹவர்ஸ் ஃபோக்கஸ்டாக நம்ம அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நம்ம அதை சக்ஸஸாக நம்மளோட எஃபர்ட் எவ்வளோ போடுறோன்றதை பொறுத்து இருக்குது. இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த விக்ட்ரி. ஸோ தோல்வியை தாண்டி முன்னேறும் தைரியம் அந்த எஃபர்ட் போடும்போது, நம்ம எஃபர்ட் போட்டோம், அதனோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா கட்டாயம் சக்ஸஸாக தான் இருக்கும். அடுத்தது விஷயம் சக்ஸஸ் ஆகிடுறோம், நம்ம வளர்ந்துடுறோம். நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கையும் மாற்ற சக்தி நமக்கு வந்துடும். ஏன்னா லீடர்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ ஃப்யூச்சரில் இண்டஸ்ட்ரி 6ல் லீடர்ஸ் தான் தேவை, ஆப்ரேட்டர்ஸ் தேவையில்லை. ஆப்ரேட்டர்ஸ் ஏஐயை யூஸ் பண்ணிக்குவாங்க, ஆனால் லீடர்ஸ் ஏஐயை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 4 வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இண்டஸ்ட்ரி 6ஓட ஃபவுண்டேஷனாக நான் இதை என்னோட கரிக்குலத்தில் ஆட் பண்ணியிருக்கேன். எங்களோட மிஷன் என்னென்னா, மிஷன் ஆப்ரேட்டரை உருவாக்குறதே இல்லை, ஃப்யூச்சர் லீடர்ஸை உருவாக்குறது தான். டெக்னாலஜியை யூஸ் பண்ணுற மனுஷங்க தேவையில்லை நமக்கு. ஆக்சுவலாக டெக்னாலஜியை க்ரியேட் பண்ணுறவங்க தான் நமக்கு இப்போது தேவை. அதை உருவாக்குறதுக்காக தான் மைண்ட் பவரோட ஏஐ கம்பைன் ஆனால் கட்டாயம் அந்த எந்த மனுஷனாக இருந்தாலும் அது யாராலையுமே அவங்களோட சக்ஸஸை ஸ்டாப் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரி 6 ஃப்யூச்சரில் இல்லை, வரப்போகுதுன்னெலாம் இல்லை, வந்துடுச்சு. அது இப்போவே ஆரம்பித்தாதான் இப்போவே இந்த கேள்வி வரும். அது என்னன்னாக்கா, நீ ஃப்யூச்சரை ஜஸ்ட் யூஸ் பண்ண போறியா, இல்லது அந்த ஃப்யூச்சரை நீ உருவாக்க போறியா? அதுதான் நம்மளோட எய்மு.
இப்போ இதில் வந்து ஏஐ வந்து ஃப்யூச்சரை மாட்டும், ஆனால் மைண்ட் பவர் தான் மனுஷரை மாற்றும். ஸோ ரொபோட்டிக்ஸ் மட்டும் போதாது, ஃப்யூச்சரில் வந்து பவர்ஃபுல் மைண்டும் தேவை. ஒரு காலத்தில் மனிதன் கைகளால் வேலை செய்தான், பிறகு இயந்திரங்களை உருவாக்கினான். இன்று அந்த இயந்திரங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. உலகம் மாறிக்கிட்டு இருக்கு, டெக்னாலஜி வேகமாக வளருது, ஏஐ வளருது, ரோபோட்டிக்ஸ் வளருது, ஆட்டோமேஷன் உலகத்தையே மாற்றிக்கிட்டு இருக்கு. முன்னாடி ஒருவேளை செய்ய 10 மனிதர்கள் தேவைப்பட்டது, இன்று ஒரு மெஷின் போதும். முன்னாடி மனிதன் கம்ப்யூட்டர் பயன்படுத்தினான், இன்று கம்ப்யூட்டர் மனிதனை அனலைஸ் பண்ணுது. ஆனால் இந்த மாற்றங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வி மட்டும் இன்னும் உலகத்துக்குள்ளே முழங்கிக்கிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி 64ல் யார் ஜெயிக்க போகிறாங்க? ஜெயிக்கிறவங்க உடல் பலம் அதிகமாக இருக்கிறவங்க இல்லை, பணம் அதிகமாக இருக்கிறவங்க கூட இல்லை, டிகிரி அதிகமாக வைத்திருக்கிறவங்க மட்டும் கூட இல்லை, மிகவும் புத்திசாலி என்றாலே கூட போதாது. ஏன்னா இப்போ உலகம் தேடுறது ஒரு புதிய மனிதனை, தன்னோட எனர்ஜி கண்ட்ரோல் பண்ணக்கூடியவனை, தன்னோட ஃபோக்கஸ் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவனை, தன்னோட மைண்ட் மாஸ்டர் பண்ணக்கூடியவனை. ஏன்னா எதிர்காலத்தை உருவாக்க போகிறது மெஷின்ஸ் மட்டும் இல்லை, மெஷின்ஸ் லீட் பண்ணுற மனிதர்கள். இண்டஸ்ட்ரி 1.0 ஸ்டீம் பவர் உலகத்தை மாற்றிச்சு. இண்டஸ்ட்ரி 2.0 எலக்ட்ரிசிட்டி உலகத்தை ஒளிரச் செய்தது. இண்டஸ்ட்ரி 3.0 கம்ப்யூட்டர்ஸ் மனிதர்களின் வேலையை வேகப்படுத்தியது. இண்டஸ்ட்ரி 4.0 மஷீன்ஸ் ஒன்றோடொன்று கனெக்ட் ஆனது. இண்டஸ்ட்ரி 5.4 ஏஐ மனிதனும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தது. ஆனால் இண்டஸ்ட்ரி 4 இது வெறும் டெக்னாலஜி ரெவல்யூஷன் இல்லை, இது ஹியூமன் எவல்யூஷன். இங்கே மனித உணர்வும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மைண்ட் பவர் லீடர்ஷிப் ஒன்றாக சேரப்போகுது. இந்த உலகத்தில் அதிக தகவல் இருக்குது, ஆனால் அதிக கிளாரிட்டி இல்லை, அதிக கனெக்ஷன் இருக்குது, ஆனால் அதிக கான்சன்ட்ரேஷன் இல்லை. அதனால்தான் இண்டஸ்ட்ரி 6.0ல ஜெயிக்க போகிறவங்க தன்னோட மைண்ட் டிசிப்ளின் பண்ணுறவங்க, தன்னோட இமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறவங்க, தோல்வியை பார்த்து நின்று விடாமல் மீண்டும் எழுந்து நிற்கிறவங்க. வெற்றி என்பது அதிர்ஷ்டம் இல்லை, வெற்றி என்பது டெய்லி ஹேபிட்ஸ், டெய்லி டிசிப்ளின், டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட், டெய்லி ஃபோக்கஸ். உன்னோட சிந்தனை, உன்னோட உழைப்பு, உன்னோட எனர்ஜி, உன்னோட பர்பஸ் இவையெல்லாம் ஒரே திசையில் நகர ஆரம்பித்தா நீ சாதாரண மனிதன் இல்லை, நீ ஃப்யூச்சர் கிரியேட்டர். எதிர்காலம் உருவாக்குபவர்களுடையது, ஆழமாக சிந்திக்கிறவர்களுடையது, தோல்வியை தாண்டி முன்னேறுறவங்களுடையது, ஒழுக்கமாக உழைக்கிறவர்களுடையது. இந்த புதிய உலகத்தில் ஸ்கில்ஸ் மட்டும் போதாது, மைண்ட் செட் தேவை, கான்ஃபிடென்ஸ் தேவை, லீடர்ஷிப் தேவை. ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒவ்வொரு ரீசோர்ஸ் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொரு எனர்ஜி பர்பஸ்க்காக பயன்படுத்துகிறவங்க தான் இண்டஸ்ட்ரி 8.20 வினர்ஸ். நாங்கள் உருவாக்குறது மெஷின் ஆப்ரேட்டர்ஸ் இல்லை, ஃப்யூச்சர் லீடர்ஸ், டெக்னாலஜி யூசர்ஸ் இல்லை, டெக்னாலஜி கிரியேட்டர்ஸ். ஏன்னா நாளைய உலகத்தை மாற்றப் போகிறது டெக்னாலஜி மட்டும் இல்லை, டெக்னாலஜி சரியான டைரக்ஷனில் பயன்படுத்துகிற மனிதர்கள். இண்டஸ்ட்ரி 6.0 வரப்போவதில்லை, அது ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. ஏஐ வந்துருச்சு, ஆட்டோமேஷன் வந்துருச்சு, ரொபாட்டிக்ஸ் வந்துருச்சு. ஆனால் இப்போது உலகம் காத்திருக்கிறது ஒரு புதிய தலைமுறைக்காக. இப்போது கேள்வி ஒன்று தான், நீ எதிர்காலத்தை பார்த்துக்கிட்டு இருப்பியா? மற்றவர்கள் உருவாக்குற உலகத்தை வாழ போறியா, அல்லது உன்னோட சிந்தனையால், உன்னோட டிசிப்ளின் உன்னோட டெக்னாலஜி அந்த எதிர்காலத்தையே உருவாக்க போறியா? இப்போ ஷார்ட்டாக ஒரு ரீகேப் போயிடலாம். இப்போ நான் வந்து கரிக்குலம் ரெடி பண்ண போகிறது வந்து இந்த 4 விஷயத்தை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மைண்ட் பவரில். ஃபஸ்ட்டு என்னென்னாக்கா எனர்ஜி, செகண்ட் வந்து எஃபர்ட், தேர்ட் வந்து விக்டரி, அண்ட் ஃபோர்த் இஸ் த இன்ஃப்ளூயன்ஸ். எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து சக்தி, அதாவது நம்மக்கிட்ட இருக்க தேக்கம், உயிர் தேக்கம், நம்மக்கிட்ட இருக்க ரிசோர்ஸஸ். அடுத்து வந்து நம்ம ஊக்கமாக வேலை செய்கிறோம்ல, எஃபர்ட்,
நம்மளோட ஊக்கம். மூணாவது வந்து விக்டரி, ஆக்கம். ஸோ ஊக்கமாக இருந்ததுன்னா ஆக்கம், ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஊக்கம் வந்து எஃபர்ட் தான் ரொம்ப முக்கியம். எஃபர்ட் மூலிமா நம்ம வந்து விக்டரியை ஆக்கம் அடைஞ்சிடலாம். ஆக்கத்துக்கு அப்புறமா தாக்கம். ஸோ ஒன்ஸ் யூ பிகம் விக்டரி, யூ வில் பிகம் த இன்ஃப்ளூயன்சர். அதாவது மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக, லீடராக உருவாகிடுவீங்க. ஸோ இதுதான் என்னோட இன்னோவேஷன் ஹப்போட பேசிக் கரிக்குலம். இந்த கரிக்குலம் வந்து எங்களோட சீக்ரெட்டு, மெஷின் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை மாற்றும். ஆனால் மனித உணர்வு, மைண்ட் பவரும் சேர்ந்தால் தான் புதிய சிவிலைசேஷன் உருவாகும். இது அடுத்த பதிவில் வந்து இன்னும் நல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம். தட் இஸ் வாட் இஸ் த கோர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் 6 ரெவல்யூஷன். ஸோ கட்டாயம் அடுத்த பதிவு பாருங்கள். யாருக்காவது மைண்ட் பவர் ரிலேட்டடாக ஏதாவது கிளாஸ் காலேஜில் இல்லை ஸ்கூல்ஸில் கண்டக்ட் பண்ணோம், வித் இன்னோவேஷன் ஹப்போ க்ரியேட் பண்ணோம் அப்படின்னாக்கா கீழே இருக்க முகவரி 9445505875 ஆர் 9884451075 இந்த முகவரிக்கு ப்ளீஸ் கால். தேங்க்யூ.